Welcome back to another blog. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லோடு புக் ஆயிருக்கு. ஃபஸ்ட் லோடு ஈக்காத்தாங்கல்லேருந்து நம்ம கும்மிடிப்பூண்டி போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடெல்லாம் ஏற்றியாச்சு. ஒரு 2 மோட்டர் 2 பேரல் மட்டும் ஏற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 51 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட ட்ராப் லொக்கேஷன். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்காத்தாங்கல் பேக் சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு பெரிய டிராஃபிக் எல்லாம் முடிஞ்சு போரூர் ரீச் ஆகிட்டோம். போரூர் ஃப்ளைஓவர் ஏறிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் இது. ஸோ இனி இங்கேருந்து நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 46 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மேக்ஸ் 7 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து மதுரவாயில் பைபாஸ் ஏறி நேராக போய் ரெட் ஹில்ஸில் போய் இறங்கணும். ஸோ பார்த்திங்கன்னா பைபாஸில் போயிட்டுருக்கேன். மதுரவாயில் ஃப்ளைஓவர். ஸோ அம்பத்தூர் மேலே போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா டோலெல்லாம் தாண்டி நம்ம போய் இப்போ இங்கேருந்து சர்வீஸ் ரோடு எடுத்து கீழே போகணும். ஸோ சர்வீஸ் ரோடு எடுத்தாச்சு. ஸோ இனி இங்கேருந்து ஆந்திரா சென்னை பைபாஸில் ஏறுவேன். ஸோ ஆந்திரா சென்னை பைபாஸில் ஏறியாச்சு. இங்கேருந்து சோமமங்கலம் டோல் இருக்குது, சோழவரம் டோல் இருக்குது. ஸோ கைஸ் இறக்க வேண்டிய லொக்கேஷன் நியர்பை வரும். ஸோ சோழவரம் டோலெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த லோடு இறக்கிறதுக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ் ஓவர் டேக்கிங் ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். இது ஓகே. இன்னொன்று கூட ஸ்லோ மோஷனில் எடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஸோ கைஸ் இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இறக்கிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா 2வது லோடு எடுக்க போகிறோம். 2வது லோடு ஏற்றி நம்ம இங்கேருந்து நியர்பை கும்மிடிப்பூண்டியிலேருந்து நம்ம போரூர் கிளம்புறோம். போரூர் மீன்ஸ் மாநகரம். ஸோ லோடெல்லாம் ஏற்றியாச்சு. அருமையான வில்லேஜுங்க, செம்மையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீனாகவே இருக்குது, க்ரீனரிஷாகவே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஊர் வில்லேஜு. இது வந்து நம்ம பெரியபாளையம் போகிற வழியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டு தான் இந்த ரோடு இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக நம்ம பைபாஸ் போய் ஏறணும். ஆந்திரா சென்னை பைபாஸ். ஸோ பார்த்திங்கன்னா பைபாஸ் அண்டை வந்துட்டோம். இங்கேருந்து ரைட் எடுத்து போனால் சென்னை, லெஃப்ட் எடுத்தால் ஆந்திரா. ஸோ நம்ம ரைட் எடுத்து நேராக வந்துட்டோம். ஸோ நம்ம டோல் கொடுக்காம உள்ளே பூந்து போகலான்னு பிளான் பண்ணுறேன். தேவையில்லாத டோல்லாம் எதுக்கு. ஸோ சோழவரம் டோலுக்கு முன்னாடியே இந்த ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும், ஒரு ஊருக்குள்ளே போகிற வழி. ஸோ அந்த ஊருக்குள்ளே வந்து நம்ம நேராக இந்த ரிங் ரோடு பைபாஸில் வந்து ஏறிடும். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு மீன்ஸ் வானகரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வானகரம் மேலே ஏறிட்டுருக்கோம். அந்த பைபாஸ் வானகரம் நம்பர் மதுரவாயில் பைபாஸ்க்கு மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா மாதாவரம்பூர் ரோடு. நம்ம இப்போ நேராக இங்கேருந்து மதுரவாயில். ஸோ போகிற வழியில் ஒரு டோல் கூட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டோலெல்லாம் தாண்டி வந்துட்டோம் கைஸ். நியர்பை மதுரவாயில் பைபாஸ் கிட்ட மதுரவாயில் ஃப்ளைஓவர் கிட்ட வரும். இதெல்லாம் அம்பத்தூர் ஏரியா. ஸோ நீ இறக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஷார்ட் தான். ஒரு டோலுக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம ட்ராப் லொக்கேஷன். ஸோ இறக்கிட்டு நம்ம அடுத்த லோடுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் ஒரு 4:30 டைம். இப்போ அடுத்த லோடு ஏற்றி நம்ம வானகரத்துலேருந்து லோடு ஏற்றி நம்ம பாரிவாக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்துலேயே தான், ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ட்ராப் லொக்கேஷன் இருக்குது. ஸோ லோடெல்லாம் ஏற்றியாச்சு. ஒரு 5 ரப்பர் மூட்டை இங்கே ஏற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வானகரம் பூந்தமல்லி ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்து ஏறிட்டோம். ஸோ நியர்பை திருவேற்காடு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஃப்ளைஓவர். ஸோ கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பாரிவாக்கம் சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே ஏறிடுவோம். ஸோ நியர்பை பாரிவாக்கம் சிக்னல் ஆண்ட வந்துட்டோம்.
ஸோ ரைட்டு திரும்பி நம்ம உள்ளே வந்துட்டோம். இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வரும் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ போய் இறக்கிட்டு அடுத்த லோடுக்காக ஏதாவது வெயிட் பண்ணுவோங்க. ஸ்டேடியம். ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே லைட்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நியர் நம்ம திருவேற்காடு நான் வானகரம் ரீச் ஆகிட்டேன். வானகரம் சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து நம்ம அப்போ இப்படி விருகம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம் 100 feet ரோடு. ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். see you on next vlog. till then, bye bye.